அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, அதாவது திருத்தங்களுக்கு தேவையான பெரும்பான்மை என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அரசியலமைப்பு இயற்றப்பட்ட போது இருந்த சட்டங்களை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனை சரிங்களா, பாராளுமன்றத்தோட இறையாண்மை அதை கொண்டு நம்ம இப்போ இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றம் செய்யாமல், அடிப்படை உரிமைகளை மீறாமல் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருத்தம், சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெட்யூலில் 9th ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க. சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா, நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம இன்னும் சொல்லணும்னா பார்ட் 20ல் சரிங்களா, ஆர்டிகல் 368 368 ஆர்டிகல் 368 முத திருத்தம் பண்ணது இந்த 9th ஷெட்யூலில் தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 இந்த 9th ஷெட்யூலில் தான் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, இந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி சரிங்களா. பகுதி 20ல் இருக்கக்கூடிய திருத்தம் சரிங்களா, திருத்தம், அந்த சட்ட திருத்தம் 368 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி முத பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. சரி, இப்போ வாங்க பார்ப்போம். சரி, இப்போ வந்துருவோம் பாருங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பெரும்பான்மையோட வகைகள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா மெஜாரிட்டி ஃபார் அமெண்ட்மெண்ட், திருத்தங்களுக்கு தேவையான பெரும்பான்மை என்ன, அதாவது 368க்கு வெளியே, அதாவது அவுட் சைடு ஆர்டிகல் 368, அண்டர் ஆர்டிகல் 368ன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் அவுட் சைடு ஆர்டிகல் 368 பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும், ரைட்டுங்களா. சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு எளிய பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி, ஓகேங்களா. அதாவது அவையில், அதாவது கீழவையில் இல்லை மேலவையில் உள்ளிருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்கள் 50% பேர், அது சிம்பிள் மெஜாரிட்டி, சரிங்களா. அது சிம்பிள் மெஜாரிட்டி, ஓகேங்களா. அது என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எளிய பெரும்பான்மை இருக்கு இல்லையா, அதாவது இந்த எந்த பெரும்பான்மையும் சட்டத்தில் இதை பற்றி சொல்லலை, ஆனாலும் இதை எளிய பெரும்பான்மை போதுமானதுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம், சரிங்களா. ஸோ சட்டத்தில் எந்த பெரும்பான்மையும் டிஃபைன் பண்ணி சொல்லலை, நம்ம இயல்பாக இதை எளிய பெரும்பான்மை எடுத்துக்கிறோம். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 50% பேர். இப்போ இந்த மசோதாவை 2 வகையாக சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் இயற்றக்கூடிய மசோதா, அதாவது எம்பி தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது அமைச்சர்கள் தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்க மசோதான்னு சொல்கிறாங்க. உறுப்பினர்கள் தாக்கல் பண்ணாங்கன்னா அதை தனி மசோதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மசோதா தாக்கல் பண்ணுறாங்க இல்லையா, அதை பொறுத்து தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அண்டர் ஆர்டிகல் 328 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். மொத்த உறுப்பினர்களில் 50%க்கு மேலே ஓட்டு போடணும், இல்லைன்னா 3/2 பங்கு, ரெண்டு ஒரே கணக்கு தான், 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதெல்லாம் சொல்கிறான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிறான். ஓகே, இதில் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்கிறான், அந்த ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட்டு, அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிறப்பு பெரும்பான்மையை பயன்படுத்தி ஸ்டேட்ஸ் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஸ்டேட், அந்த மாநிலங்களோட ஒப்புதலோட அமல்படுத்த முடியும், சரிங்களா. இதுதான் இந்த பெரும்பான்மை, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸு. அவுட் சைடு ஆர்டிகல் 368ல் சிம்பிள் மெஜாரிட்டியை மட்டும் பயன்படுத்தி பண்ண முடியும். அண்டர் ஆர்டிகல் 368ல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட், சிறப்பு பெரும்பான்மை அதனுடைய மாநிலங்களோட ஒப்புதல். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாராளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை பெற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மாநிலங்களோட சட்டமன்றங்களில் 2ல் 1 மாநிலங்களில் 1 பங்கு மாநிலங்களில் மாநிலங்களோட சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்றுக்கணும், சரிங்களா. ஓகேங்களா. ஓகே, சரி, இப்போ வந்துடுவோம்.
இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அப்புறம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றோட நீதிபதிகளை நீக்கிறது ஆகியதுக்கெல்லாம் பயன்படுத்துறது அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரிங்களா? அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஓகே. ஸோ இதை கடந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன பெரும்பான்மை வகைகள் இருக்குன்னா, அதர் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி என்னென்ன அப்படின்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டி, அதாவது அவையோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 50% மேலே. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அது செயலில் உள்ள பெரும்பான்மை சொல்கிறோம். அவையில் செயலில் இருக்கக்கூடிய பலத்துக்கு 50% மேலே. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர், சபாநாயகர், துணை சபாநாயகர் இவங்களெல்லாம் பதவி நீக்கம் பண்ணுறது இம்பீச்மெண்ட்னு சொல்லுவான். அதுக்கு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது செயலில் உள்ள பலம்னா என்ன அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய எம்பி சீட்டு, அதில் வேக்கண்ட் எவ்வளோ, சரிங்களா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை வச்சு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/2 ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த்து, மொத்த பலத்தில் 3/2 பெரும்பான்மை இருந்ததுன்னா அந்த குடியரசுத் தலைவரோட பதவியை நீக்கம் பண்ணுறதுக்கான இம்பீச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இந்த வகையில் தாக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? உள்ளிருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவில் ஸ்டேட் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த 3/2 உறுப்பினர்கள் இருந்தால் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இது அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த அகில இந்திய சேவைகளை உருவாக்குறது அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் உருவாக்குறது இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி தான் உருவாக்குறோம். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 368, ஆர்டிகல் 368. சரிங்களா? அதை பயன்படுத்தி சட்டத்தை திருத்தலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை மாற்றம் செய்யாமல், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை மீறாமல் நம்ம நம்மளால் நீண்ட நெடிய எழுதப்பட்ட அரசியலமைப்பை திருத்தம் செய்யலாம். மாடர்ன் நம்மளுடைய அரசியலமைப்பு சூழலுக்கு ஏற்ற மாதிரி பாராளுமன்றத்தால் மாற்றம் செய்ய முடியும், அதாவது திருத்தம் செய்ய முடியும். அந்த திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று அமெண்ட்மெண்ட்டுங்கிறது சேர்க்கலாம், அதாவது அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதை மாற்றலாம், வேரியேஷன் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற சட்டத்தை மாற்றலாம். சரிங்களா? ஸோ வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதையே நம்ம திருத்தம் பண்ணி ரீஅப்பீல் பண்ணலாம். சரிங்களா? ரிப்பீல் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். இது எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன் இந்த 368 ப்ரொவிஷனை கொடுத்துருக்குறாங்க. பகுதி 20 தனியாக இதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சட்டங்கள் எப்படிலாம் திருத்தம் பண்ணுறாங்க, எந்தெந்த வகையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பாராளுமன்றம் வரும்போது பார்ப்போம். பாராளுமன்றத்தில் கீழவை, மேலவை மசோதா தாக்கல் பண்ணும்பொழுது அது எப்போ மசோதான்னு படிக்கிறோம். அந்த மசோதாவுக்கு சாதாரண மசோதானா என்ன, நிதி மசோதானா என்ன, பண மசோதானா என்ன, அதுக்கு எங்கே குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற வேணாமாங்கிறதெல்லாம் நம்ம பாராளுமன்றத்தில் பார்ப்போம். திருத்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதுமானது. ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் அமெண்ட்மெண்ட்டில் அவுட் சைடு ஆர்டிகல் 368ங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி, அண்டர் ஆர்டிகல் 368 கீழே வர்றது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒரு டைப்பு, இன்னொரு டைப் என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பெரும்பான்மை சொல்கிறோம் இல்லையா, கீழவையில் வாசிக்கிறாங்க 2 அவைகள் சொல்லியிருந்தோம், லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? பார்லிமெண்ட் இருக்குன்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் ஏதோ ஒரு அவையில் பில்லை படிக்கிறாங்க, ஒரு அவையில் படிச்சுட்டு இப்போ லோக்சபாவில் அந்த வாசிப்பு நிகழ்ந்த பின்ன அந்த மசோதா ராஜ்யசபாவுக்கு போகுது, அங்கேயும் வாசிப்பு நடந்து ஓட்டெடுப்பு நடந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, உறுப்பினர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த பெரும்பான்மை வகையில் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது குடியரசுத் தலைவருக்கு போகுது. குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு அது திருத்தம் செய்யப்படும். அந்த சட்டம், அந்த மசோதா சட்ட திருத்தம் செய்யப்படுது. சரிங்களா? இதில் லோக்சபாலையும் அதை அக்செப்ட் பண்ணலை, ராஜ்யசபாலையும் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பில்லை ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயின்ட் சிட்டிங் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஜாயின்ட் சிட்டிங் கொண்டு அதை பில்லை பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? பாஸ் பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான். சரிங்களா? இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு பயன்படுத்தி நம்ம ஒரு புது வகையான ஸ்டேட்டை உருவாக்கலாம்.
ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்னு சொல்லுவான், இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் நேம்ஸ் இதெல்லாம் சொல்லுவான். ஒரு மாநிலத்தோட எல்லையை வரையறுக்கிறது, அந்த மாநிலத்தோட பேரை மாற்றம் செய்கிறது, இல்லை புதிய மாநிலங்களை உருவாக்குறது, இல்லை வேற எப்படி சொல்லலாம்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குறது, இல்லை சட்டமன்றத்தை வந்து நீக்கம் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எளிய பெரும்பான்மை முதற்கொண்டு எளிய பெரும்பான்மை வச்சு பண்ணலாம். இந்த அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சருங்கிறது ஆர்டிகல் 169. இது சிம்பிள் மெஜாரிட்டியை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணுறோம் பாராளுமன்றத்தில். சரிங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களில் 50% இல்லை அவையில் உள்ள இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களில் 50% பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பில்லு பாஸ் ஆகிடும். சரிங்களா? சரி, இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றத்தோட குரம் அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பியோட சம்பளம் இருக்கு இல்லையா, அலவன்ஸை பற்றி நம்ம வந்து திருத்தம் பண்ணலாம். இந்த மெஜாரிட்டியை வச்சு திருத்தம் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தோம்னா லாங்குவேஜ், சரிங்களா, அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜை சேர்க்கறது நீக்கம் பண்ணுறது அதை வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி மூலிமா பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, பார்லிமெண்ட்டோட எலெக்ஷன், சரிங்களா, எலெக்ஷன் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதன் கொண்டு அதில் ஏதாவது திருத்தம் செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது ஷெட்யூல் 6வது ஷெட்யூலுக்கான விஷயங்களை திருத்தம் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு மாநிலத்தோட எல்லையை வரையறுக்கிறது, ஒரு மாநிலத்தோட ஒரு மாநிலத்தை புதுசாக உருவாக்குறது, இல்லை பெயர் நீக்கம் பண்ணுறது, பெயர் மாற்றம் பண்ணுறது, அதோடு தொடர்புடைய அபாலிஷன் இல்லைன்னா கிரியேஷன், ஒரு சட்டசபையை வந்து கலைக்கிறது இல்லை உருவாக்குறது. அப்போ மாநிலத்தை புதுசாக உருவாக்கணும்னா அந்த மாநிலத்துக்கு நான் சட்டசபை உருவாக்கணும் இல்லையா, அதை விஷயத்தை தான் சொல்ல வராங்க. பார்லிமெண்டத்தோட குறம், எம்பியோட சம்பளம், அஃபிஷியல் லாங்குவேஜ், எலெக்ஷன், பார்லிமெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது மாநில சட்டசபைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனு, 5வது ஷெட்யூல் 6வது ஷெட்யூல், இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை திருத்தம் பண்ணணும்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் நம்ம பண்ண முடியும். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பொறுத்த மட்டும் இதில் என்னென்ன வந்துடும் அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டினாவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், அதுதான் ஸ்பெஷல். ஃபண்டமெண்டல் மெஜாரிட்டிஸு ஸ்பெஷல் மெஜாரிட்டினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, சரிங்களா, டிபிஎஸ்பி அதில் இருக்கக்கூடிய பொருட்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேறு என்ன சொல்லலாம், இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 2 விஷயம் தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி. இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் திருத்தம் பண்ணணும்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் பண்ண முடியும். 50% மேலே உறுப்பினர்கள் இருக்கணும், இல்லைன்னா அவையில் இருக்கிறவங்களில் 3ல் 2 பேர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்த மசோதா வந்து இதாக்கப்படும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இருக்கிறது சிறப்பு பெரும்பான்மை கூட்டல் மாநிலங்களோட ஒப்புதலில் ஒரு மசோதாவை நம்ம வந்து இதாக்குறது, சட்டத்தை திருத்தம் பண்ணுறது. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமாக இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறான். அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஏதாவது நீங்கள் பொருளில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா அதை இந்த கன்சர்னை வச்சு தான் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் டு பார்லிமெண்ட்னா சிம்பிள் மெஜாரிட்டி, எலெக்ஷன் டு பிரசிடென்ட் அதனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய எலக்ட்ரல் காலேஜ் இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னா இந்த மாநிலங்களோட ஒப்புதல் தேவை. சிறப்பு பெரும்பான்மை, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டு கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட்டு. அப்புறம் வேற பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது ஷெட்யூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பட்டியல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னாலும் இந்த மெஜாரிட்டி தான் பண்ண முடியும். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் கன்சர்ன் ஆஃப் ஸ்டேட்டில் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.